ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சுத்தமாக நம்மள்ட்ட அயனே இல்லை. அந்த ஃபார்மு இப்போ வந்து நம்மள்ட்ட சூரியகான் ஃபார்ம் கட்ட போகிறோம். வில்லேஜருக்கு சரியான பஞ்சம் வந்துருச்சு. நம்மள்ட்ட எமரால்டே சுத்தமாக இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் போகிறோம் கைஸ். அந்த மைனிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு ஃபார்ச்சூன் 3 பிகாக்ஸு அது வேணும். அந்த ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். கைஸ் இப்போ வந்து ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இதான் நம்ம மெயின் பிளேஸு. ஹாய் ப்ரோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 16க்கு போகணும். ஒய் 16 போகணும். ஒய் 14 தான் 1.21 இது அயன் கிடைக்கணும் போட்டிருக்காங்க. இந்த சைடு தான் ஆல்ரெடி மைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு தான் இது ஒரு 600 பிளாக் போகணும். நான் போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். சட்டையில்ல குமாரே, மண்டரண்டா போவாட்டா, சண்டை ரொம்ப சுமாரே. ஏ தாதா மாரே, ஏ தௌலத் மாரே, அட அன்ப கொட்டும் ஏ அண்ணன் மாரே. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தான் இவ்வளோ அயன் இதெல்லாம் மைன் பண்ணியிருக்கோம். ஸ்டோன்லாம் இந்த ஸ்டோனு இருக்குது. இந்த ஃபார்முக்கு 10மா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம இருக்கிறதுலே ஒரு 8 லேயர் இது பிக்கெஸ்ட் ஃபார்ம் கட்ட போகிறோம். நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டாக் சூரியகான் கிடைக்க மாட்டோம். இப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 பிளாக் பண்ணணும். யாரா கோமலை அங்கே நிற்கிறான். இப்போ வந்துட்டு இங்கே கீழே உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், செஸ்ட்டும் ஹாப் இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு 3 பிளாக் மைன் பண்ணிட்டேன். டேய் போடாங்கிட்டு, நீ வேறு இடைஞ்சல கொடுக்குற போடாங்கிட்டு. இப்போ நான் அடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாப்பர் வைக்கணும். கரெக்டாக செஸ்ட்டில் இன்னும் வைக்க முடியல. ஒரே சைட் பண்ணுங்க கைஸ். கரெக்டாக இந்த இடத்துல தான் 7 பிளாக், கரெக்டாக 8 பிளாக் தண்ணி வர மாட்டோம். நம்ம இங்கிட்டு போகணும். போயிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே தண்ணி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இதில் வந்து ஏதோ தப்பாக நடக்குது. மேலே வந்து நடக்கும் கைஸ். நம்ம இந்த ஹாப்பரை கீழே வைக்கணும். இப்போ நான் வச்ச மாட்டை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக கிளாஸ் வச்சிங்கன்னா அந்த இடத்துல தாண்டி போகாது. இல்லாட்டி அதை தாண்டி சூரியகான் போயிடும். இப்போ இங்கே கீழே நம்ம ஒரு பிளாக் தள்ளியே வைக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 2 பிளாக் வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு பொருங்க கைஸ். எனக்கு குழப்புது எங்கிட்ட வச்சேன்னு தெரியல. இப்போ இதை வைக்கிறது தப்பு கைஸ். இப்போ நம்ம இங்கே வைக்கிறது தப்பு. நல்லா தெரிஞ்சு வச்சு இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே தெரியும் இதை வச்சது தப்பு. நம்ம ஏன்னா சூரியகான் நம்ம ஃபார்மிங் வரணும். அதனால் இது பின்னாடி தான் வைக்கணும். இது மட்டும்தான் பிஸ்டன் இது. அதுக்கப்புறம் இது அப்சர்வேஷன் பின்னாடி வைக்கணும். எனக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் தெரிஞ்சு எங்கடா இதை வைக்கிறதுன்னு. அதனால் நான் உடச்சிட்டு இதை திருப்பி வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள். பின்னாடி அப்படியே அப்சர்வேஷன் வைக்கணும். அது அப்சர்வேஷன் எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்ம் நான் பின்னாடி தான் உடச்சிட்டு வைக்கணும். வேறு வழி இல்லை. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 இப்போ அப்சர்வேஷனை கரெக்டாக எங்கிட்டு ப்ளேஸ் பண்ணோம்னா இங்கிட்டு பார்த்த மாட்டோம். பாருங்கள், அப்சர்வேஷனை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எங்கிட்டு இந்த சர்க்குலர் பட்டன் இங்கிட்டு இருக்க மாட்டோம். ஃபுல்லாக ஃபார்மை கட்டி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகும் போல் கட்டி முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஃபைனலி நம்ம எப்படியோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபார்ம் கடியா இதில் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃபார்ம் கடிக்கும் பாருங்கள். இது ஒரு லேயர் மட்டும் இல்லை. இது உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கிட்டையும் கட்டியிருக்கோம், இந்த சைடும் கட்டியிருக்கோம். நம்ம இப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா கேட்ட சூரியகான் 4 லேயர். இதுக்கு மட்டும் ஒவ்வொரு ஸ்டாக்கு பிஸ்டன் ஒரு ஸ்டாக்கு அப்சர்வேஷனுக்கு. அதுக்கு அப்சர்வேஷனுக்கு நான் போயிட்டு நெதரில் போயிட்டு நிறையா டைம் அடி வாங்கி செத்து போயிட்டேன். அதனாலேயே எக்ஸ்பி லூட்லாம் போயிடுச்சு. இப்போ நான் விஎஃப்கே பண்ணல. கட்டிகிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 30 இருக்குது. இந்த ஃபார்மே நமக்கு போதும் கைஸ். வில்லேஜை ட்ரேட் பண்ண. மறக்காமல் எபிசோட் 2 பாருங்கள். பை கைஸ்.